வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி வந்துட்டு வெட்னஸ்டேங்க. இந்த வெட்னஸ்டேக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் மஞ்சூரியன். இந்த மீல் மேக்கர் மஞ்சூரியன் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிற டிஷ்ஷு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். நான் சொன்ன மீல் மேக்கர் மஞ்சூரியன் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், மீல் மேக்கர் ரொம்ப முக்கியமான ஒரு டிஷ் இன்க்ரீடியன்ஸ்ன்றது. இது நம்ம பயன்படுத்த பார்த்திங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர், மைதா, சால்ட், சுகர், அப்புறம் சாப்டு கார்லிக், சாப்டு ஆனியன், சாப் பண்ண கேப்சிகம், இதுதான் இதுக்கு தேவையானது. எண்ணெய் வந்துட்டு பொரிக்கிறதுக்கும் பேன் ஃப்ரைக்கும் தேவையான அளவு எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த மீல் மேக்கர் மஞ்சூரியனுக்கு வந்துட்டு மீல் மேக்கர் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மீல் மேக்கர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி வச்சு தண்ணியில் வந்து இந்த மீல் மேக்கரை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சோண்டு வச்சுட்டு மீதி வடிகட்டிடுங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த தண்ணியில் வந்துட்டு அந்த மீல் மேக்கர் நல்லா சோக் ஆயிரும். போதுமான அளவுக்கு தண்ணி இல்லாமல் அந்த மீல் மேக்கரை புழிஞ்சி எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கரை வச்சு தான் நம்ம வந்துட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். முதல்ல வந்து ஃப்ரை பண்ண அடுப்பை பற்ற வச்சு ஃப்ரை பண்ண வச்சிடலாம். ஒரு அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் விற்றுடலாம். இது வந்துட்டு அந்த மஞ்சூரியன் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணுறீங்க, அந்த அடுப்பை பற்ற வச்சு இந்த கடாயும் நம்ம வந்துட்டு காய வச்சிடலாம். ஸோ இவங்க 2 பேரும் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம வந்துட்டு மசாலா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்க, கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோள மாவு, மைதா மாவு, கொஞ்சம் உப்பு வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு இந்த மாவு நல்லா க்ளம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீல் மேக்கரை இதில் போடுறோம். மீல் மேக்கரில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை வந்து நல்லா புழிஞ்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மீல் மேக்கரை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் வந்துட்டு இந்த மீல் மேக்கர்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வருதுங்க. இந்த சோயாபீனும் இந்த சோயாவை பற்றி சொல்லணுன்னா நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு மண்ணில் விளையிற பொருட்களில் ரொம்பவே மகத்துவமும் மருத்துவ குணமும் வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த சோயா. சில ஹார்மோன் மாற்றங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்துட்டு சோயாவுக்கு உண்டு. கண்டிப்பாக நீங்கள் பாலாக சாப்பிட வேணாம், தயிராக சாப்பிட வேணாம், அட்லீஸ்ட் வேக வச்சு பீனாக சாப்பிட்லாம், இல்லை ஸ்ப்ரவுட்டடாக நீங்கள் கூட அதை நீங்கள் சாப்பிட்லாம். டெய்லி ஒரு கட்டோரி ஏதாவது ஒரு வகையில் உங்கள் உடலுக்கு போகிற மாதிரி அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடல் வந்து வலிமையோட, நோய் நொடிகள் வந்து தாக்காமல் நல்ல ஒரு ஹியூமினிட்டி சிஸ்டத்தோடு உங்களோட செயல்பட முடியும். உங்களுடைய சுறுசுறுப்பும் கூட அதிகமாக இருக்கும். ஓகே, ஃப்ரை பேன் காஞ்சிடுச்சு, எண்ணெயும் காஞ்சிடுச்சு. முதல்ல வந்துட்டு இந்த மீல் மேக்கர் வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வந்துட்டு மஞ்சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வெஜிடபிள் மஞ்சூரியன் நிறைய பேருக்கு தெரியும், சிக்கன் மஞ்சூரியன் நிறைய பேருக்கு தெரியும். இந்த மீல் மேக்கரை இந்த மாதிரி கொடுக்கலாமா அப்படின்றது வந்துட்டு யோசிச்சிருக்க மாட்டீங்க. இந்த மீல் மேக்கர் ஜென்ரலாக வந்துட்டு குருமா வச்சு சாப்பிட்ருப்பீங்க, இல்லை வந்துட்டு மசாலா மாதிரி சாப்பிட்ருப்பீங்க, இல்லை மட்டன் சுக்கா பண்ணுற மாதிரி மீல் மேக்கரில் சுக்கா பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சைனீஸும் ஃபுட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்யூஷனாக வந்துட்டு நீங்கள்
சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த மீல் மேக்கர் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு. நான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா இன்னும் கூட சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வெரி குட் ஃபார் ஹெல்த். இதை வந்து நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கடையில் விற்கிற பொருளை வாங்கி கொடுக்காம வீட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுக்கும் வீட்டில் வந்துட்டு ஒரு நல்ல நேம் இருக்கும். ஓகே, நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த பேன் காஞ்சிடுச்சு இல்லையா, இந்த பேனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கான மசாலாஸ் வந்துட்டு தயார்படுத்த போகிறோம். இந்த பேன் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கார்லிக், இந்த கார்லிக், அப்புறம் ஜிஞ்சர், காரத்துக்கு பச்சை மிளகாய், இந்த சைனீஸ் சீசனிங் சொன்னேன் இல்லையா அந்த இது கொஞ்சம் போட்டு, ஆனியன், கேப்சிகம், இதெல்லாம் போட்டு முதல்ல என்ன பண்ணுறீங்க, வதக்கிக்கிறீங்க. இது நல்லா வதங்கட்டும். இதுவும் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கும். சாப்பிடும்போது ஒரு மீட் பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு சைவம் பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன தான் வெஜிடேரியனில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்கும். காலையில் வந்துட்டு மெனு பிளான் பண்ணுறதுக்கே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் இந்த மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக இதிலே வேறு ஃபியூஷனாக பண்ணாமல் வேறு குசைன் ட்ரை பண்ணோன்னா இந்த மாதிரி சைனீஸில் வந்துட்டு மீல் மேக்கர் மஞ்சூரியன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். வேறு ஏதாவது காய் பயன்படுத்தி பண்ணணுன்னா எக் பிளான்ட் சொல்லலாம். பிரிஞ்சால் இருக்குது இல்லையா, பிரிஞ்சாலே குட்டி பிரிஞ்சால் இருக்கும் பாருங்கள், நாட்டு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கத்திரிக்காவை 1/2 லைட்டாக ஃபுல்லாக ஸ்லிட் பண்ணாமல் எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்லிட் பண்ணுற மாதிரி பொடி கத்திரிக்காய் வந்துச்சுன்னா அப்படியே ஸ்லிட் பண்ணிவிட்டு அதை மேரினேட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அந்த மாதிரி எக் பிரிஞ்சால் மஞ்சூரியன், எக் சைஸில் இருக்கும் அந்த பிரிஞ்சால் சின்னதாக. ஸோ அந்த எக் பிளான்ட்டை பயன்படுத்தி கூட நீங்கள் பிரிஞ்சால் மஞ்சூரியன் கூட பண்ணலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு, இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. இப்போ நாம் வந்துட்டு சாஸ் இருக்குது இல்லைங்களா, டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், சோயா சாஸ் கொஞ்சம். சோயா சாஸ் வந்துட்டு உங்களுக்கு 2 டைப்பாக கிடைக்கும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்க் சோயா சாஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட் சோயா சாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சோயா சாஸோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை குறைச்சோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அந்த பேட்டரி கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பேட்டரிலே லைட்டாக கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரியில் இந்த சாஸில் வந்துட்டு இந்த தண்ணியை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மீல் மேக்கரை வந்துட்டு இதில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட இந்த மீல் மேக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மசாலாவுடைய சீசனிங்லாம் அந்த மீல் மேக்கரில் அந்த ஹாட்லேயே அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்ணுன்ற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர், அந்த சோயா சாஸோடைய ஃப்ளேவர் வந்துட்டு இந்த மீல் மேக்கரில் மிக்ஸ் ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். இது உங்களுக்கு வந்துட்டு ட்ரையாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் போட்டு அந்த ஃப்ளாரில் இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி ஃப்ளார் கொஞ்சம் தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரில் போட்டிங்கன்னா ஒரு சூப் கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது அந்த மீல் மேக்கரில் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து சாஸாக வந்து நீங்கள் வந்துட்டு சைட் டிஷ், இப்போ நம்ம வெறும் வெள்ளை சாதத்துக்கு சாம்பார் பயன்படுத்துகிறோம் சைட் டிஷ்ஷாக, வத்த குழம்பு இல்லை கோழி குழம்பு ஏதோ ஒன்று பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸுக்கு இந்த மாதிரி செமி கிரேவியாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மீல் மேக்கர் மஞ்சூரியன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன்.
மீல் மேக்கர் மஞ்சூரியன் தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர், சோள மாவு, மைதா மாவு, உப்பு, சர்க்கரை, சைனீஸ் சீசனிங், நறுக்கிய பூண்டு, நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய குடைமிளகாய், சோயா சாஸ், தக்காளி சாஸ், எண்ணெய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது. செய்முறை: முதலில் மீல் மேக்கரை 10 நிமிடம் தண்ணீரில் முக்கி பிழிந்து எடுத்து வைத்துக் கொள்ளவும். வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். மற்றொரு வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். இதற்கிடையே ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு விழுது, சோள மாவு, மைதா மாவு, சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கலந்து அதோடு மீல் மேக்கரையும் சேர்த்து கலக்கவும். வாணலியில் உள்ள எண்ணெய் காய்ந்தவுடன் கலந்து வைத்துள்ள மீல் மேக்கரை போட்டு பொரித்தெடுக்கவும். மற்றொரு வாணலியில் காய வைத்துள்ள எண்ணெயில் நறுக்கி வைத்துள்ள இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், சைனீஸ் சீசனிங், வெங்காயம், குடைமிளகாய் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கவும். இதோடு தக்காளி சாஸ், சோயா சாஸ் சேர்த்து வதக்கவும். பிறகு சிறிதளவு சோள மாவை தண்ணீரில் கரைத்து அதையும் வாணலியில் உள்ள கிரேவியில் ஊற்றி வதக்கவும். இறுதியாக பொரித்து வைத்துள்ள மீல் மேக்கரையும் கிரேவியோடு சேர்த்து கலந்து பரிமாறவும். இப்போது மீல் மேக்கர் மஞ்சூரியன் தயார். ரொம்பவே சூடான சுவையான மீல் மேக்கர் மஞ்சூரியன் தயாராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும். கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். வாங்க 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 உள்ள வாங்க. நீங்கள் தான் ஷோபனாவா? நான் தான் செஃப் ஷோபனா. ஐ அம் செஃப் மால்குடி கவிதா. உங்களை நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு நான் பார்த்துருக்கேன் செஃப். வாங்க வாங்க வாங்க. தேங்க்யூ. வாங்க உட்காருங்க வாங்க. ஷோபனா சொல்லுங்கள். ஷோபனா உங்களை பற்றி சொல்லுங்கள். வீட்டுக்கு வரணும்னு சொல்லி மெயிலெலாம் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் செஃப், நான் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணுன்ட்டு உங்களை கூப்பிட்டுருந்தேன். ஆமாம், இப்போ நான் வந்து டீச்சிங் ஜாப்ல இருக்கேன். ஒரு ப்ரைவேட் டீச்சிங் ஜாப். என்ன குட்டி பசங்க, குட்டி பசங்க 2 இயர்ஸ் பசங்களுக்கு தான் இப்போ நான் ப்ளே ஸ்கூல் டீச்சர். எப்படி ஷோபனா குழந்தைங்களெலாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியுதா உங்களால்? ரொம்ப பிடிச்சிருக்கு செஃப். அதுதான் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது. வெரி குட், வெரி குட், சூப்பர். குழந்தைங்கனாலே ஜாலி தான். ஆமாம் ஆமாம். ஃபேமிலி பற்றி சொல்லுங்களேன், உங்கள் ஃபேமிலி பற்றி. ஹஸ்பண்ட் வந்து மீடியாவில் இருக்காரு. ஓகே. அப்புறம் லக்ஷ்மி நாராயணன். லக்ஷ்மி நாராயணன், சூப்பர். அப்புறம் மாமியார் இருக்காங்க கூட. அப்புறம் வந்து மாமனார் இருக்காங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஒரு அளவான ஜாலியாக இருக்கும். சூப்பர். ப்ரொஃபஷனல் ஒரு பக்கம், ஃபேமிலி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டீச்சிங் ஜாப்பை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட். ஆமாம். ஷோபனா உங்களுடைய ஃபுட் ஹேபிட் சொல்லுங்களேன். ஷோபனா நல்லா சாப்பிடுவீங்களா? பார்த்தா அப்படி தெரியல. இல்லை இல்லை, எல்லாமே நல்லா சாப்பிடுவேன். எதுவுமே பிடிக்காதுன்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஓகே. எல்லா ஃபுட்டுமே எல்லாமே சாப்பிடுவீங்க. ஏரோப்ளேன்லாம் இல்லை, சாப்பிட்ற ஐட்டம் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஷோபனா சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே சாப்பிடுவீங்க. வெஜ், நான்வெஜ் எல்லாமே சாப்பிடுவீங்க. இப்போ வந்துட்டு லக்ஷ்மி நாராயணனுக்கு வந்துட்டு உங்கள் சமையலில் பிடிச்சது எது? டெய்லி உங்கள் கையில் வீட்டில் சாப்பிடுவாரா இல்லை வெளியில் சாப்பிடுவாரா? அவர் பாதி நேரம் வெளியே தான் சாப்பிடுவாரு, நைட்டு என் கையில் தான் சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. உருளைக்கிழங்கு தான் பிடிக்குமா? ஆமாம். சூப்பர். என்ன பண்ணுவீங்க உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக, ஃப்ரை மசாலா எல்லாம். பொட்டேட்டோ தான் மெயின். உருளைக்கிழங்கு அதிகமாக நேசிக்கிறாரு. அப்படிலாம் கிடையாது, நான் தான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் தான் உருளைக்கிழங்கு. விட்டு மாட்டாங்க. அவ்வளோதான். நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு விரும்பி சாப்பிடுவீங்க? நான் என்ன சைனீஸ் ஃப்ரைட் ரைஸு, ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான். ஓகே. ரொம்ப பிடிக்காதா? ஸோ சைனீஸ் ஃபுட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஓகே. சைனீஸ் ஃபுட்டு சாப்பிடுங்க, ஆனால் அஜினமோட்டோ அதிகமாக சாப்பிடாதீங்க. இல்லை இல்லை, அஜினமோட்டோ சேர்த்துக்கிறது கிடையாது. அது இல்லாமல் சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட், சூப்பர். ஷோபனா வந்துட்டு சைனீஸ் ஃபுட்டு நிறைய விரும்பி சாப்பிடுன்னு சொன்னாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சைனீஸ் ஃபுட். பட் அது ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடை பொறுத்து இருக்குது. அது அதாவது சைனீஸ் பீப்புளுக்கு இட்ஸ் ஓகே. நம்மளுடைய சவுத் இந்தியன் பீப்புள்ஸுக்கு வந்துட்டு அந்த இது ஒத்துக்கணும்னா எல்லாருக்கும் ஒத்துக்காது. சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம். அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ்டாக அவங்க அந்த ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் அது செட் ஆகும். ஆமாம். ஓகே ஷோபனா, இன்னைக்கு எனக்கு என்ன பண்ணி தர போறீங்க? நீங்கள் வந்து நான் மெயில் பண்ணது உடனே வருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல செஃப். கொஞ்சம் டிலே ஆகும்னு நினச்சேன். அதனால இப்போ நீங்கள் சமைக்கிறதுக்கு மட்டும்தான் ஐ ஹாவ் சம் இன்க்ரீடியன்ட் வச்சுருக்கேன். இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் செய்ய போகிறது இல்லை செஃப். நான் கடைக்கு வேணா ஒரு 10 minutes. வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் அதெல்லாம் எங்கேயுமே கஷ்டப்பட வேண்டாம். இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு டிஷ் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். கிச்சன் போகலாமா? போகலாம் செஃப். ஷோபனா, சிக்கன் வாங்கி வச்சுட்டு எனக்கு சிக்கனில் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். நீங்கள் மட்டும் எதுவுமே எனக்கு பண்ண மாட்டேன்ட்டீங்க. இல்லை சரி, ஓகே ஓகே. ஷோபனாக்கு இப்போ வந்துட்டு சிக்கனில் வந்துட்டு ஒரு சுக்கா பண்ணலாமா? ஷுவர் செஃப். ஓகே. சிக்கனில் வந்துட்டு ஒரு சுக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம்.
சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஸோ சிக்கன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, நல்லெண்ணெய், ஆனியன், கரி லீஃப், ட்ரை சில்லி, சோம்புத்தூள், ஜீரகத்தூள், தேங்காய் துருகள், தனியாத்தூள், உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள். இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். மெயின் இன்க்ரீடியன்ட். இந்த அடுப்பு முதல்ல பற்ற வைங்க. கடாய் காய்ட்டும். இந்த நல்லெண்ணெய் அடுப்பை பற்ற வச்சு கடாயை காய வச்சுட்டு நல்லெண்ணெய் மட்டும். இது நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா சார்? இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லெண்ணெயில் பண்ணும்போது. ஓகே. இது காயிட்டும். அதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாமா? கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு இந்த கருவேப்பிலை காஞ்ச மிளகா போட்டு இந்த ஆனியன் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டு பண்ணலாம். இது எப்படி ட்ரையாக இருக்குமா? ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆகும். ஏன்னா சுக்கா பண்ண போகிறோம். ஓகே. ஜென்ரலாக வந்துட்டு ஆனியன் பார்த்தீங்கன்னா ஆனியனில் வந்து ஈரப்பதம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. ஆமாம். ஆஃப் டன்னில் வதக்கிருந்தீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்துட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு தாங்கும். அப்படின்னா இந்த மாதிரி நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனியன் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்துட்டு சீக்கிரமாக பொருள் வந்து கெட்டு போகாது. ஆமாம். சுக்காவுக்கு நல்லா டீப்பாக ஃப்ரை ஆச்சுன்னா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஆனியன் ஃப்ளேவரோட ஒரு பிளெண்டடாக அந்த ஸ்பைசஸுக்கு சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே. இந்த கோகோனட் இருக்கு இல்லையா, கிரேட்டட் கோகோனட். கோகோனட் முன்னாடியே போட்டால் அந்த அதில் இருக்க ஆயிலெலாம் அது அதில் வருன்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம், சிக்கன். போன்லெஸ் சிக்கன் தான். எஸ். நீங்கள் எதுக்கு வாங்கி வச்சிங்க சிக்கன்? இல்லை, நீங்கள் எதனா டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்க தான் வாங்கி வச்சேன். இதில் இந்த ஆயிலே வந்துட்டு நல்லா அந்த சிக்கனும் நல்லா ரோஸ்ட் ஆகும். கடைசியாக நம்ம மசாலாலாம் போடணும். ஒரு 10 minutes ஆகுமா இது ரோஸ்ட் ஆகலாம்? மேபி 10 minutes ரெடி ஆகிடுங்க. லைட்டாக சால்ட் மட்டும் இப்போ போடலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். மசாலாவே போடலை, நல்லா ரோஸ்ட் கலர் பார்த்தீங்களா, ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா பவுடர்லாம் போட போகிறோம். லைட்டாக டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் சோம்புத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பவுடர். ஓகே. பெப்பர் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடணும். சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடும். மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஓவர். உப்பு வந்து ஆல்ரெடி போட்டுட்டோம் இல்லையா? ஆமாம். இந்த மசாலாலாம் போட்ட பிறகு உப்பு கம்மியாகிடாதா? இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சால்ட் நம்ம போட்டிருக்கோம். ஓகே. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையா? யா ஷூர். நீங்கள் கேட்ட சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஷோபனா, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் சுக்கா தேவையான பொருட்கள்: எலும்பில்லாத சிக்கன், இஞ்சி பூண்டு விழுது, நல்லெண்ணெய், வெங்காயம், கறிவேப்பிலை,
காய்ந்த மிளகாய், சோம்புத்தூள், சீரகத்தூள், தேங்காய் துருவல், தனியாத்தூள், உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள். செய்முறை: வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய விடவும். இதற்கிடையே வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கி வைத்துக் கொள்ளவும். வாணலியில் உள்ள எண்ணெய் காய்ந்ததும் காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். இதோடு இஞ்சி பூண்டு விழுது, துருவிய தேங்காய் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பின்பு எலும்பில்லாத சிக்கன் மற்றும் சிறிதளவு உப்பு சேர்த்து வதக்கவும். சிக்கன் நன்கு வதங்கியவுடன் சிறிதளவு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், சிறிதளவு மிளகுத்தூள் ஆகியவற்றை சேர்த்து கலந்து வதக்கவும். இப்போது சிக்கன் சுக்கா தயார். ஷோபனா, உங்களுக்கு வந்துட்டு சிக்கன் சுக்கா வந்துட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? இப்போ அதான் சேர்ப்புறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. வெரி நைஸ். ரொம்ப சால்ட் ஏதோ சொன்னீங்களே, சால்ட்டும் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஓகே, சூப்பர். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு சிக்கன் சுக்கா பண்ணி கொடுத்துட்டேன். உங்கள் கையில் தான் சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி எனக்கு வந்துட்டு எதுவுமே நீங்கள் பண்ணி கொடுக்காம விட்டுட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட நின்று ப்ரோக்ராம் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச் ஷோபனா. இந்த நிகழ்ச்சியை நான் ரொம்பவே உங்கள் கூட சமைச்சது என்ஜாய் பண்ணேன். வாட் யூ சே? ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னைக்கு நான் ரொம்ப லக்கி, நீங்கள் அன்லக்கியாக இருக்கலாம். மேபி ஐ எம் வெரி லக்கி. நல்ல ஒரு டிஷ் நான் சாப்பிட்டேன். தேங்க்யூ. ஷோபனா கிச்சனில் ஷோபனா கூட இன்றைக்கி அந்த சிக்கன் சுக்கா பண்ணதை வந்து பார்த்துருப்பீங்க. ஷோபனா வந்து ஒரு டிஷ் பண்ணியிருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, இன்றைக்கி சிக்கன் சுக்காவும் ஸ்டார் சமையலும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் உங்களை புதுவிதமான டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.